ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனச்செவ்வகம் தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா புக் சம் தான் பார்க்க போறோம். புக் சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. புக்ல இருந்தா மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த கனச்செவ்வகம் தொடர்பான கணக்குகள் எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நியூ புக்ல 9th கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? கனச்செவ்வகம், கனசதுரம் இதோடைய மொத்த பரப்பு, பக்கப்பரப்பு, கன அளவு இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கணக்குகள் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம கனச்செவ்வகம் தொடர்பான புக் சம் தான் இதெல்லாம் ஃபுல்லா பார்க்க போறோம். முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் கன அளவுகளை கொண்ட கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்கன்னு சொல்லிட்டு நீளம், அகலம், உயரம் மூணுமே கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கனச்செவ்வகம்னா என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். ஓகேங்களா? கனச்செவ்வகம்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஒரு பெட்டி, ஒரு செவ்வக வடிவ பெட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா கனச்செவ்வகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உயரம் இருக்கும். ஓகேங்களா? செவ்வகம்னா வெறும் L×B மட்டும் தான் வரும், உயரம் இருக்காது. ஆனா கனச்செவ்வகத்துல உயரம் அப்படிங்கறதும் சேர்ந்து வரும். ஓகேங்களா? அப்ப LBH இது மூணுமே வந்துட்டு இருக்கும் இந்த கனச்செவ்வகத்துல. இப்ப வந்து இந்த கனசதுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த பரப்புனா சுத்தி இருக்க மொத்த பரப்பு எல்லா பரப்பும். ஓகேவா? மேல ஒரு செவ்வகம் இருக்கும், அதோட பரப்பு. கீழே ஒரு செவ்வகம் இருக்கும், அதோட பரப்பு. சைடுல ஒரு செவ்வகம் இருக்கும், அதோட பரப்பு. இங்கிட்டு ஒரு அதுக்கு ஆப்போசிட்ல சைடுல ஒரு பரப்பு இருக்கும், அந்த இது. இங்கிட்டு ஒரு பின்பக்கம் இடது பக்கம் ஒரு செவ்வகம் இருக்கும், வலது பக்கம் ஒரு செவ்வகம் இருக்கும். ஓகேவா? அப்ப மொத்தம் 1 2 3 4 5 6 இருக்கும். ஓகேங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா 2 × LB plus 2 × BH plus 2 × LH வரும். அதாவது ரெண்டு சைடு முன்பக்கம் பின்பக்கம். ஓகேவா? அதாவது மேல் பக்கம் கீழ்ப்பக்கம், இடது பக்கம் வலது பக்கம், அது ரெண்டு வரும். அடுத்து முன்பக்கம் பின்பக்கம், அது ரெண்டு பரப்பு வரும். ஓகேங்களா? இதத்தான் வந்துட்டு இப்படி எழுதியிருக்காங்க. காமனா இருக்க அந்த ரெண்டை எல்லாத்தையும் வெளியில தூக்கிட்டா L×B plus B×H plus H×L ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த பரப்புடைய ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம சம் சால்வ் பண்ற போறோம். என்ன கேட்டிருக்காங்க? மொத்த பரப்புனா இந்த இருக்கக்கூடிய எல்லா பரப்பும். இதே பக்க பரப்புனா இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்க, ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னா மேல இருக்க அந்த கூரை, அதாவது அந்த மோல்டையும், கீழே இருக்க அந்த தரையையும் விட்டுட்டு சுத்தி இருக்க அந்த செவுரை மட்டும் இருக்கிறதா பக்கப்பரப்பு. புரிஞ்சுச்சா நான் என்ன சொல்றேன்னு? மேல இருக்க அந்த மோல்டை விட்டுருங்க, கீழே இருக்க அதாவது அந்த கூரையை விட்டுருங்க, கீழே இருக்க அந்த தரையையும் விட்டுருங்க, சைட்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 4 சுவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்கப்பரப்பு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கப்பரப்புல வராது. சுத்தி இருக்க உங்க அந்த சுவர்கள் மட்டும்தான் வந்துட்டு பக்கப்பரப்புல வரும். அதற்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 × L plus B. ஓகேவா? அதோட சேர்த்து எதுவும் மல்டிப்ளை ஆகும்னா உயரமும் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? மொத்த பரப்புனா மொத்தமா இருக்கக்கூடிய அந்த எல்லா சதுரங்களுடைய பரப்பு, அது 2 × LB plus B×H plus L×H. இதே பக்க பரப்புனா சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுவர்களுடைய பரப்பு. 2 × L plus B × H வரும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மொத்த பரப்பு. மொத்த பரப்புல நீளம் கொடுத்துட்டாங்க L, அகலம் கொடுத்துட்டாங்க B, உயரம் கொடுத்துட்டாங்க H. ஓகேவா? இது மூணையுமே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் அவ்வளவுதான். ஓகேங்களா? மொத்த பரப்பு கால்குலேட் பண்ணிடலாமா? 2 L க்கு பதிலா 20, L வந்து 20 கொடுத்திருக்காங்க. அடுத்து B க்கு பதிலா 15 எழுதியாச்சு. ஓகேங்களா? அடுத்த செட் வந்து B×H. B க்கு பதிலா 15, அடுத்து H க்கு பதிலா 8, அடுத்து L வந்துட்டு 20, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா H வந்துட்டு 8. இது எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்றதா நம்மளோட வேலை, அவ்வளவுதான். 20 × 15 எவ்வளவு உங்களுக்கு? 300. 15 × 8 எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 15 8 120ன்னு வரும். 20 × 8 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 160. இதை மூணை ஆட் பண்ணீங்கன்னா 300, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, 400, 500, 560 plus 580ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 580. இது ரெண்டே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 1160 சென்டிமீட்டர், 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பரப்பு. ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பக்கப்பரப்பு. ஓகேங்களா? மொத்த பரப்பு 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பக்கப்பரப்புக்கு கால்குலேட் பண்ணணும். பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன உங்களுக்கு? 2 × L plus B×H. ஓகேங்களா? இது வந்து பக்கப்பரப்பு. ஓகேவா? இது வந்து 2 L plus B. ஓகேங்களா? L×B போட்டுறாதீங்க, L plus B. ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. L ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 20. B யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? B யோட வேல்யூ 15.
இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 8. ஓகேவா? ஸோ ஃபர்தரா இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20 + 15 எவ்வளவு? 35. 35 இன்ட்டு இதை மூணுமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப மொத்த பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பக்கப்பரப்பு 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சோ புரிஞ்சா? சோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனச்செவ்வக பெட்டியின் அளவுகளானது 6 மீட்டர், 400 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டிகளின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க எவ்வளவு கேட்டிருக்காங்க? செலவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க? L கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, H கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்தாலே L, B, H ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ கனப்பெட்டியின் அளவுன்னு கொடுத்துருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது L, B, அகலம், அடுத்து உயரம். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு இங்க மீட்டர்ல கொடுத்திருக்காங்க, இங்கேயும் உயரமும் மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஆனா அகலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ யூனிட் வந்து ஒண்ணா இருக்கணும். ஓகேவா? சோ மீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டரா மாத்திருங்க, இல்லைன்னா சென்டிமீட்டர் இல்லைன்னா மீட்டரா மாத்திருங்க. ஆனா மூணுமே என்னவா இருக்கணும்? ஒண்ணு மீட்டரா வந்திருக்கணும், இல்லைன்னா சென்டிமீட்டரா வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 400 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்களா, அது அப்படியே நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ எல்லோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6, B யோட வேல்யூ வந்து 400 கொடுத்திருக்காங்க, 400 சென்டிமீட்டர். ஓகேவா? இது மீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு 100ஆல 100ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது? மீட்டர், சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திடலாம். இதே மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 100ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதே வந்துட்டு சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? சோ மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா இன்ட்டு 100. இதே சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா டிவைடட் 100. ஓகேங்களா? இங்க சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, நம்ம மீட்டரா மாத்த போறோம், அதனால வந்து 100ஆல டிவைட் பண்றோம். சோ 400 டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா 4ன்னு வந்துரும். அப்ப 4 மீட்டர். அகலம் வந்து 4 மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து உயரம் வந்துட்டு 1.5 மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப புரிஞ்சுச்சா? L வந்து நம்மளுக்கு வந்துட்டு 6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்துட்டு நம்ம உயரம் வந்துட்டு அதாவது அகலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருந்து 4 மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. உயரம் வந்து 1.5 மீட்டர். ஓகேவா? 3 வேல்யூ இருக்கு. இதை அப்படியே தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வெளிப்புறம் முழுவதும் அப்படின்னாலே நம்மளுக்கு மொத்த பரப்பு. இங்க பக்கப்பரப்பு வராது. ஓகேங்களா? சோ பக்கப்பரப்புக்கு இங்க வேலையே கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? வெளிப்புறம் முழுவதும்னா அந்த பாக்ஸ், அந்த கனப்பெட்டியுடைய பாக்ஸ் வெளிப்புறம் முழுவதுக்கும் நம்ம வந்து வண்ணம் பூச போறோம். முழுவதும்னா என்னது? மொத்த பரப்பு தான். ஓகேங்களா? அப்ப மொத்த பரப்பு ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ 2 into LB plus BH plus L into H. ஓகேவா? அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சோ L ஓட வேல்யூ தெரியும் 6, B யோட வேல்யூ வந்துட்டு 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா B யோட வேல்யூ 4, H ஓட வேல்யூ 1.5. அடுத்து L ஓட வேல்யூ வந்துட்டு 6, H ஓட வேல்யூ வந்துட்டு 1.5. ஓகேவா? இதை அப்படியே சால்வ் பண்ணா ஆன்சர் அவ்வளவுதான். சோ 2 into அரைநாங்க வந்துட்டு 24. அடுத்து 4 into 1.5 எவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு? 6. அடுத்து பிளஸ், இது வந்து பிளஸ். ஓகேங்களா? இது வந்து பிளஸ். 6 into 1.5 எவ்வளவு நம்மளுக்கு? 9. ஓகேங்களா? அப்ப 24 plus 6 plus 9. சோ இதை ஃபர்தரா சால்வ் பண்ணா 24 plus 6 வந்துட்டு 30. 30 plus 9 39. அப்ப 39 into 2 எவ்வளவு? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 78 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் என்ன? 78 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மொத்த பரப்பு. இதோட வந்துட்டு அவன் மொத்த பரப்பு மட்டும் கேட்கல, 1 சதுர மீட்டருக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டிருக்கான்? 22 ரூபாய் செலவாகும் அப்படின்னா இப்ப இந்த கனப்பெட்டியோட மொத்த அளவு எவ்வளவு? சென்டிமீட்டர் ஸ்கொயர் எவ்வளவு? 78. அப்ப 78 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு வண்ணம் அடிக்க எவ்வளவு? இப்ப 1 சதுர மீட்டருக்கு கொடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்ப 1 சதுர மீட்டருக்கு 22 ரூபாய்னா 78 சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்? அப்ப 22 into 78. புரியுதா? 1 சதுர மீட்டருக்கு அவன் கொடுத்துட்டான் இவ்வளவு ரூபாய்ன்னு சொல்லிட்டு, இத்தனை ருபீஸ்னு. அப்ப 78னா 22 into 78. ஓகேவா? அந்த பாக்ஸோட மொத்த பரப்பு எவ்வளவு? 78. அதுக்கு ஃபுல்லா வண்ணம் பூசணும்னா 78 into 22. சோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1716 ரூபாய். அதாவது 1716 ரூபாய் செலவாகும். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. இது ஒரு சம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடத்தின் அளவு
10 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு 8.50 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, மேற்கூரை மற்றும் சுவர்கள் இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சுவர்களுக்கும் மேற்கூரைக்கு மட்டும் வெள்ளை அடிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ தரைக்கு வந்து வெள்ளை அடிக்கல, தரைக்கு வெள்ளை அடிக்கல, சுத்தி இருக்க அந்த சுவருக்கும் மேல இருக்க கூரைக்கும். ஓகேங்களா, அப்ப சுவர் பிளஸ் மேற்கூரை. மேற்கூரைன்னு என்னது, மேல இருக்க அந்த மோல்டு. ஓகேங்களா, இது ரெண்டுக்கு மட்டும்தான் வெள்ளை அடிக்கிறாங்க. இதுக்கு தான் எவ்வளவு செலவாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சுவர் அப்படின்னால என்ன வந்துடணும், நம்மளுக்கு பக்கப்பரப்பு வந்துடணும். சோ ஒரு ரூம்ல நிக்கிறீங்க, அந்த ரூம்ல வந்து உங்களை சுத்தி 4 பக்கம் சுவர் இருக்கும், கீழே தரை இருக்கும், மேல கூரை இருக்கும். ஓகேங்களா, இவங்க கேட்டிருக்கிறது சுத்தி இருக்கிற அந்த சுவத்துக்கும் அதுக்கப்புறம் மேல இருக்க கூரைக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும், அப்படி வெள்ளை அடிக்க எவ்வளவு செலவாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப சுவர்னாலே என்ன வந்துடும், 4 பக்கம் இருக்கிற நம்ம சுவர்னாலே என்னது, பக்கப்பரப்பு. ஓகேங்களா, சுவர் அப்படின்னாலே பக்கப்பரப்பு. ஓகேங்களா, 4 சுவத்துக்கு மட்டும் அடிக்கிறோம். ஓகேவா, அப்படின்னா அதோட ஃபார்முலா 2 × L + B × H. ஓகேங்களா, இது பிளஸ் என்ன பண்ணணும்னா சுவரோட ஃபார்முலா என்னது, 2 × L + B × H. பக்கப்பரப்பு, அந்த சுத்தி இருக்க 4 பக்கத்துக்கு மட்டும் தான் நம்ம வெள்ளை அடிக்கிறோம். அப்படின்னா பக்கப்பரப்பு தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். பக்கப்பரப்போட ஃபார்முலா 2 × L + B × H பிளஸ் மேற்கூரை. இது இல்லாம என்ன பண்றோம், சுவத்துக்கு அடிச்சுட்டு மேல இருக்க கூரைக்கும் தானே அடிக்கிறோம். அப்ப கூரைங்கிறது மேல, அப்படியே நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னா மேல பாருங்க, மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேற்கூரை செவ்வக வடிவ பரப்புல இருக்கும். அப்ப L × B. ஓகேங்களா, சோ பக்கப்பரப்புனா 4 பக்கம் இருக்கும். அதாவது என்னது, 2 நீளம் இருக்கும், 2 அகலம் இருக்கும். ஓகேங்களா, 4 பக்கம் சுவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 × L + B, அது இல்லாம உங்களுக்கு H இருக்கும். ஓகேங்களா, உயரம் இருக்கும். இதே மேல அப்படியே நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரூம்ல இருந்துட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கூரை அப்படிங்கிறது ஒரு சதுர வடிவுல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அதோட சதுர வடிவுடைய பரப்பு வந்து பாத்தீங்கன்னா L × B. ஓகேங்களா, அப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஆன்சர் எழுதணும். L × B என்னன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதி ரெண்டையும் நம்ம கூட்டணும். அப்பதான் வந்துட்டு நம்ம என்னது, அதாவது சுவர்களுடைய பரப்பும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரையோட பரப்பும் கண்டுபிடிச்சு அதுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இப்ப சுவருடைய பரப்பை கண்டுபிடிச்சிடலாமா, 2 × L + B × H. ஓகேங்களா, சோ 2 பக்கப்பரப்பு தான் இப்ப கண்டுபிடிக்கிறோம். L ஓட வேல்யூ வந்து இது L, இது வந்து L, இது B, இது H. L ஓட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 10, B ஓட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 9 × H ஓட வேல்யூ 8. ஓகேங்களா, சோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 × 19 × 8ன்னு சொல்லி வரும். சோ ஆன்சர் என்ன வரும்னா உங்களுக்கு 304 cm² வரும். இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 304 cm² வரும். இப்ப வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, நம்மளுக்கு பக்கப்பரப்பை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மேற்கூரைக்கு கண்டுபிடிக்கணும். மேற்கூரை அப்படிங்கிறது வெறும் L × B, ஒரே ஒரு செவ்வகம் மட்டும்தான் இருக்கும், அதோட பரப்பு. ஓகேங்களா, L × B. மேற்கூரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு L × B, இது மேற்கூரை கண்டுபிடிக்க போறோம். L ஓட வேல்யூ வந்துட்டு 10, B ஓட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 9. அப்ப 10 × 9 10 9 90ன்னு வரும். ஓகேங்களா, இப்ப நம்ம இது ரெண்டும் என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். 304 அப்படிங்கிறது பக்கப்பரப்பு, சுவர்களுடைய பக்கப்பரப்பு, அதுக்கு வெள்ளை அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கூரை, அதுக்கு வெள்ளை அடிக்க போறோம். சோ மொத்தமா எவ்வளவு வருது, அப்ப 394 cm² அப்படின்னு சொல்லிட்டு வரும், சதுர மீட்டர்னு வரும். அவன் என்ன கொடுத்துட்டான், ஒரு சதுர மீட்டருக்கு 8.50 அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப 394 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ஆகும்னு கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா, சோ இப்ப வந்துட்டு அவன் ஒரு சதுர மீட்டருக்கு கொடுத்துட்டான். ஒரு சதுர மீட்டருக்கு 8.50 கொடுத்துட்டான். அப்ப 394 சதுர மீட்டருக்கு. ஓகேவா, அதாவது அந்த பக்கப்பரப்பு பிளஸ் மேற்கூரை அது ரெண்டும் சேர்த்தி தான் வந்து பாத்தீங்கன்னா 394. அது மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 8.50 × 394. ஓகேங்களா, சோ இதை நம்ம ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3 4 9 ரூபாய், 3349 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஆன்சர் வந்துட்டு 3340. ஓகேங்களா, சோ இந்த கொஸ்டின் வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா, சோ என்ன கொடுத்திருக்கான், பக்கப்பரப்பையும் மேற்கூரையும் வந்துட்டு நம்ம கூட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சதுர மீட்டரோட மல்டிப்ளிகேஷன் பண்றோம். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
கன அளவு. ஓகேங்களா? சோ கன அளவு வந்து பாத்தீங்கன்னா கனச்செவ்வகத்தின் கன அளவு. சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது மொத்த பரப்பு, அடுத்து பக்கப்பரப்பு. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கன அளவு, வால்யூம். ஓகேங்களா? சோ வால்யூம்னாலே அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனச்செவ்வகம், இதுதான் கனச்செவ்வகம், L into B into H. அவ்வளவுதான், சிம்பிளான ஃபார்முலா தான். கனச்செவ்வகத்தின் கன அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஓகேவா? L into B into H. இது அதோட ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இதை வச்சு நம்ம இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா L ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, B ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, H ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே கன அளவு ஃபார்முலா ரொம்ப ஈஸி. L into B into H. சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? சோ L ஓட வேல்யூ L into B into H கன அளவு. L ஓட வேல்யூ என்னது? 12. சோ இங்க வந்து ரெண்டு சம் கொடுத்திருக்காங்க. இந்த சம் தான் சால்வ் பண்ண போறோம். 12 into 8 into 6 அவ்வளவுதான். 12 into 8 into 6. சோ இது மூணுமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 576 வரும். 576. கன அளவுனா என்னது? மீட்டர் கியூப். பரப்பளவுனா நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். கன அளவுனா நம்மளுக்கு மீட்டர் கியூப். ஓகேவா? இதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். சோ அடுத்த சமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீளம் வந்துட்டு 60 கொடுத்திருக்காங்க, அகலம் வந்துட்டு 25 கொடுத்திருக்காங்க, உயரம் வந்துட்டு உங்களுக்கு 1.5 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்த சமயம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரெண்டாவது சம். சோ இதோட L into B into H கன அளவோட ஃபார்முலா. L ஓட வேல்யூ வந்துட்டு 60, B ஓட வேல்யூ வந்துட்டு 25. ஓகேவா? உயரத்தோட வேல்யூ வந்துட்டு 1.5. இத மூணையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60 into 25 into 1.5. சோ இது மூலம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2250 மீட்டர் கியூப்னு வரும். ஓகேவா? 2250 மீட்டர் கியூப் இதோட ஆன்சர். ஓகேங்களா? சோ கன அளவோட ஃபார்முலா என்னது? கனச்செவ்வகத்தின் கன அளவோட ஃபார்முலா L into B into H. சோ நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் 6 சென்டிமீட்டர் இன்டு, அதாவது L ஓட வேல்யூ கொடுத்துட்டானுங்க 3.5 சென்டிமீட்டர், B ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, H ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்லா யூனிட்டும் சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ ஒரு தீப்பெட்டியின் கன அளவுகள் 6 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர் என உள்ளது. இதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவை காண்க. சோ வந்துட்டு இது வந்து ஒரு தீப்பெட்டியோட அளவு. இதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகள். ஓகேவா? சோ 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டோட அளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கனச்செவ்வகத்தின் ஃபார்முலா என்ன? L into B into H. ஓகேவா? அப்ப ஒரு பெட்டியோட அளவு கொடுத்துட்டாங்க. ஒரு பெட்டியோட நீளம், அகலம், உயரம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம அதோட கன அளவு கண்டுபிடிச்சிடலாமா? சோ கன அளவு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சோ வால்யூம் equal to L ஓட வேல்யூ வந்து 6, B ஓட வேல்யூ, அகலத்தோட வேல்யூ 3.5, உயரத்தோட வேல்யூ 2.5. ஓகேங்களா? சோ இதை மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஓகேங்களா 52.5 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல கொடுத்தா மீட்டர் கியூப், சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? சோ வால்யூம் வந்துட்டு ஒரு பெட்டிக்கான கன அளவு கண்டுபிடிச்சாச்சு. 52.5 சென்டிமீட்டர் கியூப். அவன் என்ன கேட்டிருக்காங்க? இதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகளை கொண்ட கட்டின் கன அளவு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு பெட்டிக்கு இவ்வளவுனா 12 பெட்டிக்கு எவ்வளவு? 12 into 52.5. சோ இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 630 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். ஒரு பெட்டிக்கு 52.5 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்களா அதோட கன அளவு. அப்ப 12 பெட்டிகளோட கன அளவு 12 into 52.5. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 630 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே இங்க விகிதத்துல கொடுத்துட்டாங்க, ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சோ போன சம் வரைக்கும் நம்மளுக்கு டைரக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சம்ல நம்மளுக்கு ரேஷியோல கொடுத்துட்டாங்க. 5:4:3 அப்படிங்கிற விகிதத்தில் உள்ளது. அதோட கன அளவையும் நம்ம கொடுத்துட்டாங்க. இவ்வளவு நேரம் நம்ம கன அளவை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இங்க வந்து கன அளவையும் கொடுத்துட்டாங்க. அதன் பக்க அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதோட பக்க அளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்க அளவுனா L ஓட வேல்யூ என்ன, B ஓட வேல்யூ என்ன, H ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. பக்க அளவு. ஓகேவா? நீளம், அகலம், உயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? நீளம், அகலம், உயரம் முறையே விகிதத்துல கொடுத்துட்டாங்க. அப்ப வந்துட்டு L அப்படிங்கிறது 5. ஓகேங்களா? 5x. அதாவது விகிதத்துல கொடுத்திருந்தாலே நம்ம என்னது மூணுமே வந்துட்டு காமனான ஒரு டேர்ம்ல தான் மல்டிப்ளை ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப வந்து விகிதத்துல கொடுத்தா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். அப்ப B அப்படிங்கிறது 4x. ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ மூணுமே ஒரு காமனான ஒரு எண்ணால தான் வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 5:4:3 கொடுத்திருக்காங்க. அடுத்து H ஓட வேல்யூ வந்து 3x ன்னு சொல்லி எடுத்துக்கோ. சோ அந்த மாதிரி விகிதத்துல கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம x ன்னு சொல்லி எடுத்துக்கணும். 5x, 4x, 3x. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு L, B,
ஹச் தெரியும் ஓகேங்களா. இப்ப கன அளவும் கொடுத்துட்டான். கன அளவு அப்படிங்கிறது என்னது 7500 சென்டிமீட்டர் கியூப், அதையும் கொடுத்துட்டான். அப்ப கன அளவோட ஃபார்முலா என்ன? L இன்ட்டு பி இன்ட்டு ஹச், அதாவது வால்யூம்ஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துட்டான்? 7500 சென்டிமீட்டர்னு இதோட ஆன்சரையே நம்மளுக்கு கொடுத்துட்டான். கன அளவோட ஆன்சர் வந்துட்டு 7500ன்னு கொடுத்துட்டான். இப்ப இந்த எல்லோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஹச்சோட வேல்யூவை ரேஷியோல கொடுத்துருக்கான். ஓகேவா? அந்த ரேஷியோல கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து இங்க அப்ளை பண்ணலாம். எல்லோட வேல்யூ என்ன? 5x, அப்ப 5x இன்ட்டு பியோட வேல்யூ என்ன? 4x இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்ன? 3x. அதை அப்ளை பண்ணிட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 20 இன்ட்டு 3 60ன்னு வரும். அப்ப 60 x இன்ட்டு x இன்ட்டு x கியூபு, அப்ப 7500. ஓகேங்களா? அப்ப x கியூபை இங்கிட்டு வச்சுட்டு இந்த 60 அந்த சைடை கொண்டு போலாம். 7500 டிவைடட் பை 60. இதை ஃபர்தரா நம்ம கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் ஆயிருமா? 4 6, ஓகேங்களா? 5 60, 11 66, 12 72ன்னு வரும். மிச்சம் 3 இருக்கும். அந்த 3 இங்க ஆட் பண்ணோம்னா 30ன்னு வரும். அப்ப 5 30ன்னு வரும். அப்ப 125. இதை கேன்சல் பண்ணி பாருங்க, 125ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப x கியூப் ஈக்குவல் டு 125ன்னு வரும். சோ இந்த கியூப் இங்கிட்டு கொண்டு போனேன்னா நான் கியூப் ரூட் எடுக்கணும். 125க்கு கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 5 25, 25 இன்ட்டு 5 தான் என்னது? 125. அப்ப x ஓட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 125 கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 5ன்னு வரும். x ஓட வேல்யூ வந்துட்டு 5ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அவன் என்ன கேட்கறான்? பக்க பரப்பு கேட்கறான். எல்லோட வேல்யூ, பியோட வேல்யூ, ஹச்சோட வேல்யூ ரேஷியோல இருக்கு. மொத்தமா அது என்ன வேல்யூன்னு கேட்கறான். ஓகேவா? அப்ப இந்த x கொண்டு போய் நம்ம எல்லாத்துலயுமே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 இன்ட்டு x ஓட வேல்யூ 5, அப்ப 25ன்னு கிடைக்கும். 5 25. 4 இன்ட்டு x ஓட வேல்யூ 5, 5 20ன்னு கிடைக்கும். அடுத்து 3 இன்ட்டு x ஓட வேல்யூ 5, 5 15ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப பக்கப்பரப்பு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 25 20 15. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 25. எல்லோட வேல்யூ, பியோட வேல்யூ வந்துட்டு 20, ஹச்சோட வேல்யூ வந்துட்டு 15ன்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதான் வந்துட்டு ஆன்சர். சோ அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குளத்தின் நீளம், அகலம், ஆழம். ஆழம்னா இங்க என்னது? ஹச். ஓகேங்களா? சோ கீழே அந்த குளத்திலிருந்து பாருங்க. ஓகேங்களா? சோ குளம், இதோட குளத்தோட மேல் பகுதி, இது கீழ் பகுதினா இதுக்கு இடையில இருக்கிறதா ஆழம்னு சொல்லுவோம். இந்த ஆழம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உயரம். ஓகேங்களா? ஹச். அப்ப நீளம், அகலம், ஆழம் கொடுத்துட்டாங்க. அப்ப 20.5 மீட்டர், 16 மீட்டர், 8 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன கேட்டிருக்காங்க? லிட்டர்ல கடைசியில வந்துட்டு வர்ற கன அளவை லிட்டரா மாத்தணும். ஓகேங்களா? லிட்டர்ல சொல்லுங்க. குளம்னா என்னது? தண்ணியை வந்து லிட்டர்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் கன அளவோட ஃபார்முலா என்ன? L இன்ட்டு B இன்ட்டு H. சோ V is equal to L இன்ட்டு B இன்ட்டு H எழுதியாச்சு. சோ எல்லோட வேல்யூ எவ்வளவு? 20.5. ஃபர்ஸ்ட் நம்ம கன அளவை கண்டுபிடிச்சிட்டு அந்த கன அளவை லிட்டரா மாத்துறோம். ஓகேங்களா? அப்ப எல்லோட வேல்யூ, நீளத்தோட வேல்யூ 20.5, அகலத்தோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 16 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து ஹச்சோட வேல்யூ 8. அப்ப 20.5 இன்ட்டு 16 இன்ட்டு 8. சோ இதை மூணையுமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2624ன்னு வரும். ஓகேங்களா? சோ 2624 மீட்டர் கியூப்னு வரும். கன அளவு தானே, அப்ப மீட்டர் கியூப். ஓகேவா? மீட்டர்ல கொடுத்தனால மீட்டர் கியூப், சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? இப்ப கன அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்க மீட்டர் கியூப் வந்திருக்கு. அப்ப 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது என்னது? 1000 லிட்டர். சோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? 1 மீட்டர் கியூப் என்பது 1000 லிட்டர். நீங்க என்ன கேட்டிருக்காங்க? லிட்டர்ல தானே கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம மீட்டரை வந்து என்ன பண்றோம்? லிட்டரா மாத்துறோம். அப்ப 2624ஓட இங்க என்ன இருக்குது? மீட்டர் கியூப் இருக்கு. அப்ப 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர். அப்ப 1000 என்ன பண்றோம்? அப்படியே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ மீட்டர் கியூப் கொடுத்திருக்காங்க. அந்த மீட்டர் கியூப் பதிலா 1000 லிட்டரை வந்துட்டு நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப 1000 லிட்டர். அப்ப 2624 அப்படிங்கிறது இன்ட்டு 1000 அப்படிங்கிறது 2624. இந்த 3 0 வந்துட்டு அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அப்ப 26,24,000 லிட்டர் அப்படின்ற மாதிரி வரும். 2624,000 லிட்டர். ஓகேங்களா? அந்த குளத்துடைய கொள்ளளவு எவ்வளவு? 26,24,000. ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு இது. இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேங்களா? அப்ப 26,24,000 லிட்டர் அந்த குளத்தோட கொள்ளளவு. சோ நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு செங்கலின் அளவுகள் 24 சென்டிமீட்டர் எல்ல கொடுத்துட்டாங்க. செங்கலை பார்த்திருப்பீங்க ஓகேவா? அது கனச்செவகம் மாதிரி தான் இருக்கும். செங்கல்னாலே கனச்செவகம் தான். அடுத்தது வந்து 24 சென்டிமீட்டர் நீளம், 12 சென்டிமீட்டர் அகலம், உயரம் வந்துட்டு என்னது 8 சென்டிமீட்டர் ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 20 மீட்டர் நீளம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கற்கள் தேவை? ஸோ இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் இந்த மாதிரி மாடல் சம் அடிக்கடி கேட்பாங்க ஓகேவா? ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு சம்மு. ஸோ ஒரு செங்கலோட அளவு கொடுத்துட்டாங்க, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த 20 மீட்டர் 48 சென்டிமீட்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் உயரம்ல ஒரு சுவரை வந்து எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கற்கள் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை செங்கற்கற்கள் தேவை, எத்தனை இனிப்பு பெட்டிகள் தேவை? ஸோ இந்த மாதிரி கேட்டாலே என்னது ஃபார்முலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எத்தனை செங்கற்கற்கள், எத்தனை இனிப்பு பெட்டுக்கள்னு கேட்டாலே உங்களுக்கு பெரிய பொருளின் கன அளவு, பெரியதுடைய கன அளவு, பெரிய பொருளின் கன அளவு டிவைடட் பை சிறிய பொருளின் கன அளவு. ஓகேவா? சிறிய பொருளின் கன அளவு. ஓகேங்களா? ஸோ பெரிய பொருள் அப்படின்னு என்னது? சின்ன சின்ன செங்கற்கெல்லாம் அடுக்கிதான் நம்ம பெரிய சுவரை எழுப்புறோம். ஓகேங்களா? அப்ப இதுல பெரியது எது? சுவர் அப்படிங்கறதா பெரியது. சின்னது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செங்கற்கற்கள் தான் சின்னது. ஒரு செங்கற்கற்கள் அப்படிங்கறதா என்னது? ஒரே ஒரு செங்கற்கள் அப்படிங்கும்போது அது சின்னது. நிறைய செங்கற்கற்களை கொண்டு பெரிய ஒரு சுவரை உருவாக்குறோம். அப்ப அது பெரிய பொருளின் கன அளவு. அப்ப சுவருடைய கன அளவும் கொடுத்திருக்காங்கல்ல, 20 மீட்டர் 48 சென்டிமீட்டர் அடுத்து அகலம் 6 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செங்கலோட அளவு 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீளம் மற்றும் உயரத்தை மட்டும் மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? சென்டிமீட்டருக்கு மாத்தணும். இப்ப இது நம்மளுக்கு செங்கலோடைய எல் பி ஹெச் என்னன்னு சொல்லி பார்த்தோம். செங்கலோடைய எல் வந்து 24 சென்டிமீட்டர், பி வந்து 12 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 8 சென்டிமீட்டர். இது வந்து சுவருடைய எல் அண்ட் பி என்னன்னு பார்த்தலாம். கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் ஹெச்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ எல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? மீட்டரை சென்டிமீட்டரா மாத்த என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போட்டிருக்கணும். இங்க எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு, அதே மாதிரி இங்க எல்லா சென்டிமீட்டருக்கு மாத்தணும். ஓகேங்களா? சோ இங்க மீட்டர்ல கொடுக்கறத நம்ம 20 மீட்டர்னு கொடுத்திருக்காங்களா, அதை சென்டிமீட்டருக்கு மாத்தணும்னா 20 இன்ட்டு 100 எவ்வளவு வரும்? சோ 2000ன்னு வரும். 2000 சென்டிமீட்டருக்கு மாத்தியாச்சு. பி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதை வந்து சென்டிமீட்டர்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து 48 சென்டிமீட்டர். அடுத்து ஹச் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6 மீட்டர். 6 மீட்டரை நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 6 இன்ட்டு 100, மீட்டர் சென்டிமீட்டரா மாத்த இன்ட்டு 100 போட்டிருக்கணும். ஓகேவா? இதே சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா டிவைடட் 100 போட்டிருக்கணும். சோ அதை பார்த்தோம்னா 600 சென்டிமீட்டர். சோ இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு, இதுவும் எல்லாமே என்னது? சென்டிமீட்டர்ல இருக்கு. முதல்ல யூனிட்லாம் சேமா இருக்கான்னு பாத்துக்கணும். அப்ப பெரிய பொருளோட கன அளவு என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? சோ கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் ஹெச் டிவைடட் பை சிறிய பொருளின் கன அளவு ஸ்மால் எல், ஸ்மால் பி, ஸ்மால் ஹெச் இன்ட்டு. ஓகேவா? சோ கேபிட்டல் எல்லோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? இங்க கேபிட்டல் எல் வந்துட்டு 2000. ஓகேவா? சோ 20 மீட்டர் கொடுத்திருக்காங்க, சென்டிமீட்டர்ல பார்த்தோம்னா 2000 சென்டிமீட்டர்னு சொல்லி வந்துரும். அடுத்து கேபிட்டல் பி என்ன? 48. 48 கேபிட்டல் பி. ஓகேங்களா? அடுத்து ஹச் என்ன? உங்களுக்கு ஹச் வந்துட்டு 6 மீட்டர் கொடுத்திருக்காங்க, இது சென்டிமீட்டரை பார்த்தோம்னா 600 வந்துரும். ஓகேங்களா? அப்ப 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600. ஓகேங்களா? டிவைடட் பை ஸ்மால் எல் எவ்வளவு? ஸ்மால் எல்னா செங்கலுடைய நீளம், அகலம், உயரம். ஓகேவா? ஸ்மால் எல்னா செங்கலுடைய நீளம். செங்கலுடைய நீளம் 24 சென்டிமீட்டர் இன்ட்டு அகலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 12. ஓகேவா? இது எல்லாமே செங்கலுக்கு. ஸ்மால் எல், ஸ்மால் பி, ஸ்மால் ஹெச் இது எல்லாமே சுவருக்கு. ஓகேவா? கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் ஹெச். ஓகேங்களா? சோ 24 இன்ட்டு 12 இன்ட்டு உங்களுக்கு என்னது? ஹச். ஹச்சோட வேல்யூ, ஸ்மால் ஹச்சோட வேல்யூ 8. அப்ப மேல வந்து பெரிய பொருளின் கன அளவு, கீழே வந்துட்டு சின்ன பொருளின் கன அளவு. ஓகேங்களா? சோ அப்ப இதெல்லாமே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ இதை வந்துட்டு நீங்க 12ஆல் அடிச்சீங்கன்னா 1 12 12. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 12 60ன்னு கிடைக்கும். 24 1 24 24, 2 24 48ன்னு கிடைக்கும். ஃபர்தரா இந்த 8 வந்துட்டு நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2 8, E2 4, அதுக்கப்புறம் I2 10ன்னு வந்துரும். இதை வந்து இந்த 4ஐயும் 2000 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 4 4, I4 20, ரிமைனிங் 2 0. அப்ப 500 இன்ட்டு 2 இன்ட்டு 25ன்னு வரும். ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஃபர்தரா வந்துட்டு சால்வ் பண்ணோம்னா 500 இன்ட்டு 2 இன்ட்டு 25 50. 50 இன்ட்டு 500 எவ்வளவு?
5000 வரும். அப்ப எத்தனை செங்கற்கற்கள் தேவை? 25,000 செங்கற்கற்கள் தேவை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அடிக்கடி டிஎன்பிசில கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பெரிய பொருளின் கன அளவு மேல போட்டுக்கணும், டிவைடட் பை சின்ன பொருளுடைய கன அளவை கீழே போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான், ஈஸியான சம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொள்கலனின் கன அளவு 1440 மீட்டர் கியூப், அதோட நீளம் அகலம் முறையே 15 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கன அளவு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொள்கலனுடைய கன அளவு L × B × H தானே கன அளவு. அது வந்துட்டு 1440 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. L-ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15. B-யோட வேல்யூ உங்களுக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப L-ஓட வேல்யூ 15ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. B-யோட வேல்யூ 8. H-ஓட வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்புறம் 1440 நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? சோ H-ஓட வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்கறனால H மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இந்த சைடு கொண்டு போனா ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். 1440 டிவைடட் பை 15 × 8. 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3×5 15. ஓகேவா? சோ 2×5 10. அப்ப 44 வரும். 8×5 40. இங்கிட்ட ஒரு 4 வந்துச்சுன்னா 8×5 40. அப்ப 288 டிவைடட் பை 3 × 8ன்னு இருக்கும். ஓகேவா? சோ இதை வந்து 8ஆல் அடிச்சீங்கன்னா 1 8 8 2 8 16 3 8 24. அப்ப 5 8 40, 6 8 48ன்னு வரும். அப்ப 36 டிவைடட் பை 3ன்னு வரும். ஓகேங்களா? சோ ஃபர்தரா வந்துட்டு 36 டிவைடட் பை 3ன்னு வரும். இந்த 3ஆல கேன்சல் பண்ணா 1 3 3 2 3 6ன்னு வரும். அப்ப H-ஓட வேல்யூ 12 மீட்டர். சோ இது ஒரு மாதிரியா ஈஸியான சம். மித்த ரெண்டையும் கொடுத்துட்டு H-ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன செவ்வகம் தொடர்பான கணக்குகள். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? புக்ல இருந்து மேக்ஸிமம் எல்லாமே புக்ல இருந்தா கேட்பாங்க. ஓகேங்களா? புக் சம்ம பார்த்துட்டு ஃபர்தரா எக்ஸ்ட்ரா சம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.